ஆண்டவரே, உம்முடைய மறைபொருள்களை அறிக்கையிட்டு உம்முடைய மக்களுக்கு எடுத்துரைக்க உம்முடைய தூய ஆவியானவர் அடிமை எண்ணையும் கூடி வந்திருக்கிற இந்த முதல் சனிக்கிழமை நாளில் ஒன்று கூடியிருக்கிற அன்னையின் அன்பு செல்வங்கள் அனைவரையும் அர்ச்சித்து புனிதப்படுத்துவாராக. அடிமை என்னுடைய நாவில் உம்முடைய வார்த்தைகளை வையும், தூய ஆவியானவருடைய மறை உண்மைகளை எடுத்துரைக்கவும், மரியாளை போன்று தூய ஆவியின் வல்லமை உடையவர்களாக, இயேசுவை பெற்றவர்களாக, இயேசுவின் சாட்சிகளாக நாங்கள் மாறவும் அருள் புரிவீராக. இயேசுவின் பெயரில் நன்றியோடு ஜெபிக்கிறோம். ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாபெரும் ஜூபிலி ஆண்டு, இந்த 2025ஆம் ஆண்டு மாபெரும் ஜூபிலி ஆண்டு. ஏன் இது மாபெரும் ஜூபிலி ஆண்டு? கிறிஸ்து பிறப்பின் மாபெரும் ஜூபிலி. இயேசு கிறிஸ்து பிறந்து 2025 ஆண்டுகள் ஆகின்றன. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாடி இருக்கிறோம். பாஸ்கா விழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறோம். இந்த பாஸ்கா விழாவினுடைய தயாரிப்பாக 50ஆம் நாள் இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா, பாஸ்கா விழாவின் 50வது நாள் அறுவடை பெருவிழா. எனவே இந்த பெந்தகோஸ்து விழா தூய ஆவியானவர் வருகை பொழிந்த விழா. இந்த விழாவை அகில உலக திருச்சபையோடு நம்முடைய புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டமும் நவநாளிலிருந்து கடந்த 30ஆம் தேதியிலிருந்து நம்முடைய பேராயருடைய விருப்பத்தின்படியே பரிந்துரையின்படியே நம்முடைய உயர் மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பங்குகளிலும் தூய ஆவியானவருடைய வருகைக்காக நவநாளிலிருந்து காத்து கொண்டு ஜெபித்து கொண்டு வருகிறோம். இந்த 50ஆம் நாள் தொடக்கமாக இந்த மாலை வேளையிலே நாம் எல்லாரும் நமது வில்லியனூர் தூய அன்னை திருத்தலத்திலே, லூர்து அன்னை திருத்தலத்திலே ஒன்று கூடி காத்து கொண்டிருக்கிறோம். தூய ஆவியானவருடைய வருகைக்காக, அவருடைய வரங்களுக்காக, அவரால் நிரப்பப்படுவதற்காக, அவரால் இயக்கப்படுவதற்காக, அவரால் வழிநடத்தப்படுவதற்காக. மனிதனுக்கு கடவுள் உண்டாக்கிய, தனது சாயலில் உண்டாக்கிய மனிதனுக்கு மீண்டும் ஒரு ஆசிர் தேவை, ஒரு துணை தேவை. பாருங்கள், ஆதாம் ஏவாள் கடவுளோடு இருந்தார்கள். ஆனால் அவர்களை கெடுத்தது யார்? சாத்தான், தீய ஆவி. அந்த தீய ஆவி அவர்களோடு பேசி ஏமாற்றி வஞ்சித்து கடவுளிடமிருந்து பிரித்தது. மனித ஆவி கெட்டு போனது, தீய ஆவியோடு இணைந்தது. அந்த புனிதமிக்க ஆவியை மனிதன் இழந்தான், கடவுளுடைய ஆவியை இழந்தான். இப்போது மனிதனால் பாவம் செய்யாமல் இருக்க முடியவில்லை. எப்போதும் தவறிக்கொண்டே இருக்கிறான். அடுத்தடுத்து பாவம் நுழைகிறது, தண்டனை வருகிறது, அழிவு வந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் கடவுள் மனிதன் மீது இரக்கம் கொண்டார், தனது மகனை அனுப்ப திருவுளம் கொண்டார். அதற்காக ஒரு பெண்ணை தயார் செய்தார். அவள்தான் மரியாள். ஏவாள் ஏமாந்து போனாள். மரியாள் ஆம் என்று சொல்லி தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தார். தீயாவி அவரிடம் பேச வந்தது, ஆனால் அவர் அதற்கு செவி கொடுக்கவில்லை. அந்த தீயாவின் போதனைக்கு கட்டுப்படவில்லை. அவர்தாமே கடவுளோடு இணைந்திருந்தார், கடவுளுடைய அருளில் இருந்தார், கடவுளுடைய உறவில் இருந்தார், கடவுளுடைய தொடர்பில் இருந்தார், கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டார், கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து வந்தார். இந்த உலகம் வேண்டாம், உலக உறவு வேண்டாம், உலக பாவம் வேண்டாம், உலக காரியங்கள் வேண்டாம், நான் இறைவனோடு இருந்தால் போதும், இறை உறவு போதும் என்று கடவுளோடு தன்னை இணைத்து கொண்டு வாழ்ந்த ஒரு பெண்தான் மரியாள், நாசரேத்து கன்னிகை. அதனால்தான் லூக்கா நற்செய்தி 1 அதிகாரத்திலே நாசரேத்தில் இருந்த ஒரு கன்னிகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. புனிதமான ஒரு பெண், முற்றிலும் தன்னை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்த ஒரு பெண். இந்த உலக தொடர்பு அறியாத, உலக மனிதர்களோடு பேசாத, உலக இன்பங்களை அனுபவிக்காத, உடல் சுகத்திற்காக வாழாத, உடலுக்காகவே வாழாத ஒரு பெண் என்றால்
மரியாள் மட்டும்தான். ஏவாள் உலகத்துக்காக வாழ்ந்தாள், பழத்திற்காக வாழ்ந்தாள், சுகத்திற்காக வாழ்ந்தாள், கெட்டு போனாள். இன்றும் எத்தனையோ பெண்கள் கெட்டு போய் கொண்டிருக்கிறார். உலகத்திற்காக, உலகத்தினுடைய பொருட்களுக்காக, உலக செல்வங்களுக்காக, உலக மனித உறவுகளுக்காக ஆசைப்படுகிற பொழுது, பேசுகின்ற பொழுது, தொடர்பு கொள்கின்ற பொழுது விழுந்து போய் கொண்டிருக்கிறார். அதனால தான் குடும்பத்தில் பாருங்கள், எத்தனை பிள்ளைகள் ஒழுக்கக்கேடு, எத்தனை மனைவிகள் ஒழுக்கக்கேடு, நம்பிக்கை துரோகம், இதெல்லாம் நடைபெறுவது தூய ஆவி இல்லாததால் தான், தீய ஆவியின் தூண்டுதலால் தான். எனவே தான் கடவுள் தனது மகனை அனுப்பி இந்த மனிதனுடைய பாவங்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பதற்காக தூய ஆவியானவரை அந்த நாசரேத்து பெண்ணிடம் அனுப்பி, அந்த பெண் தூய ஆவியின் வல்லமை உடையவராக, அந்த தூய ஆவியினுடைய ஆற்றலை பெற்றவராக தன்னையே ஒப்பு கொடுத்து கருத்தாங்கி தூய குழந்தையை பெற்று கொடுத்தாள். அவர்தான் இயேசு, அவர்தான் இறைமகன். பாருங்கள், அவர் தனது வாழ்விலே சொல்லுவது லூக்கா நற்செய்தி 1:35, நீர் ஒரு மகனை பெறுவீர், அது எப்படி ஆகும்? நான் கணவனை அறியேனே, உலக உறவு தொடர்பு இல்லையே. தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். பாருங்கள், தூய ஆவி, உன்னதத்தின் வல்லமை, இந்த ரெண்டையும் நாம் புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் யார்? கடவுளின் ஆவி, ஆண்டவரின் ஆவி. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். எனவே அந்த கடவுள் தந்தையாக இருக்கிறார், மகனாக இருக்கிறார், ஆவியானவராக இருக்கிறார், ஆழ்தன்மையில் இருக்கிறார். இயேசு சொல்லுகிற பொழுது யோவான் நற்செய்தி 14:16, நான் உங்களோடு இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அப்போ தூய ஆவியானவர் மற்றொரு துணையாளர் என்று இயேசு சொல்லுகிறார் என்றால், இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே தேவை, இயேசு மீட்பர் தேவை. நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்க ஒருவர் தேவை, காப்பாற்ற ஒருவர் தேவை. அவர்தான் நம் பாவங்களை கழுவி போக்கி பரிசுத்தமாக்க முடியும். அதனால் தான் தந்தை கடவுள் இந்த நாசரேத்து பெண்ணிடம் இயேசுவை, மீட்பரை நமக்கு தந்தார். அந்த மீட்பர் பிறந்தார், தூய ஆவியினால் பிறந்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவர் யோர்தானிலே திருமுழுக்கு பெற்றார், ஆவியானவர் இறங்கினார், தூய ஆவியால் தனது பணியை செய்தார். பாவிகளை தேடினார், ஏழைகளை தேடிச் சென்றார், நற்செய்தி கொடுத்தார், நோயாளிகளை சந்தித்தார், சுகப்படுத்தினார், பேய் பிடித்தவர்கள், தீய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களை விடுவித்தார். பேதுரு சொல்லுகிற பொழுது திருத்தூதர் பணி 10:38, நாசரேத்து இயேசுவை கடவுள் தூய ஆவியாரின் வல்லமையால் நிரப்பினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் பிடிக்க உட்பட்ட அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். பாருங்கள், தீய ஆவி கெடுதல் தான் செய்யும். யோவான் 10:10, தீயவன் அழிப்பதற்கும் கொல்வதற்கும் திருடுவதற்கும் அன்றி வேறு எதற்கும் வருவதில்லை. தீய ஆவி ஒரு திருடன், மனித உள்ளங்களை, இதயங்களை திருடி பாவம் செய்ய தூண்டுபவன், பாவம் செய்ய வைத்து அழிப்பவன், உயிரை எடுப்பவன். அவனுடைய வேலை அது. தூய ஆவியானவர் உயிரளிப்பவர், வாழ்வு கொடுப்பவர், துணையாக இருப்பவர், பாவம் செய்யாத நம்மை காப்பவர், வல்லமை கொடுப்பவர், ஆற்றல் கொடுப்பவர், பலப்படுத்துபவர், திடப்படுத்துபவர், வழி நடத்துபவர், கற்றுக் கொடுப்பவர், வெளிப்படுத்துபவர், அர்ச்சித்து புனிதப்படுத்துபவர், வல்லமையால் நிரப்பி வரங்களால் நிரப்பி இயேசுவின் சாட்சிகளாக மாற்றுபவர் பரிசுத்த ஆவியானவர்.
எனவே இயேசு கூறியபடி இந்த துணையாளர், இயேசு ஒரு துணையாளர், தந்தை கடவுளுடைய 2 கரங்கள் தான் இயேசு. தந்தை கடவுள் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தந்தை கடவுள் இருப்பார், சுரூபம், கரம் இருக்கும். ஒரு கரத்திலே இயேசு, இன்னொரு கரத்திலே ஆவியானவர். 2 பேரையும் நமக்கு கொடுக்கிறார். எவ்வளோ தந்தை அன்புள்ளவராக இரக்கமுடையவர் இருக்கிறார். தான் உண்டாக்கிய, தனது சாயலால் உண்டாக்கிய மனிதனை மீண்டும் மீட்டு தூய ஆவியால் நிரப்பி அந்த புனிதத்திலே அவர்களை வாழ்வித்து விண்ணகத்திலே சேர்க்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் திருவுளம். அதற்காக தனது மகனை மரியாளிடம் அனுப்பினார். பாருங்கள், மரியாள் அந்த வல்லமை, தூய ஆவியானவர் ஆள் தன்மையில் இருக்கிறார். அந்த ஆள், தூய அந்த ஆவியானவர் அவளிடம் இறங்கினார். அவருடைய வல்லமை இறங்கியது. பவர் ஃப்ரம் அபவ், கடவுளுடைய வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. அந்த வல்லமை நிழலிட்டது, அவரை அப்படியே ஆட்கொண்டது, அவரை மூடியது, அவரை நிரப்பியது. அவர் முற்றிலும் உன்னதத்தின் வல்லமையால் நிரம்பினார். முற்றுமாக ஆவியின் ஆலயமாக மாறினார். கடவுளுடைய திருக்கோயிலாக மாறினார். அவருடைய உடல் முழுவதும் ஆவியினால் நிரம்பியது. சாதாரண உடல் அல்ல. மரியாளுடைய உடல் இப்போது சாதாரண மனித உடல் அல்ல, அது புனித உடலாக மாறியது. ஆவியானவர் தங்கும் ஆலயமாக மாறியது. என்னைக்கு நாம் ஆவியினால், தூய ஆவியால் இந்த உடல் நிரம்பப்படுகிறதோ அப்போ அது வரைக்கும் நாம் பாவம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆவியால் நிரம்பி நீ கோயிலாக மாறும் வரை நீ பாவம் செய்து கொண்டு தான் இருப்பாய், தவறு இழுத்து கொண்டே தான் இருப்பாய். தொடக்கம் முதல் கடவுள் தான் அப்படியே இருப்பார். நாம் இந்த ஆவியான இடங்களை தொடக்கம் முதல் அப்படியே தான் இருப்போம். ஒரு மாற்றமும் இருக்காது. வாழ்க்கையில் மாற்றமே இருக்காது. குணநலன்கள் மாறாது, வார்த்தை மாறாது, செய்கை மாறாது, புண்ணியங்கள் இருக்காது. ஆவியானவரை பெற வேண்டும். மரியாள் ஆவியினால் நிரம்பிய போது முற்றிலுமாக தூயாவியின் ஆலயமாக மாறிவிட்டார். அதனால தான் மரியாளை மகிமைப்படுது. ஏதோ நமக்கு அவங்க கொடுக்குறாங்கன்றதுக்காக கிடையாது. அவரிடம் ஆவியானவர், அவரிடம் இயேசுவானவர், அவரிடம் தந்தையானவர் மூவொருவரும் குடிகொண்டிருந்தார்கள். மரியாளை சுரூபத்திலையோ வேறு எதிலையோ நினைக்கிற பொழுது அதை தான் நினைக்கணும். மூவொரு கடவுள் தங்கும் ஆலயம், தூயாவியின் பத்தினி அவர். எனவே உத்தம பத்தினியாக மரியாள் தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்தார். ஆவியினால் நிரம்பினார். இன்னைக்கு அந்த வல்லமை வேண்டும், உன்னதத்தின் வல்லமை வேண்டும். எசையா 32:2 இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, மீண்டும் உன்னதத்தின் வல்லமை நம்மீது பொழியப்படும். பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக உன்னதத்தின் வல்லமை நம்மீது பொழியப்படும். எசையா 32:15 மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும். பாலை நிலம் செழுமையான தோட்டமாகும், செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக தோன்றும். நாம் எல்லாம் வெறுமையாக இருக்கிறோம், தனிமையாக இருக்கிறோம், ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், தனிமை இருக்கிறோம், யாரும் இல்லை, துணை இல்லை, எல்லாரும் விட்டுடுறாங்க. வெறுமை, கடன் தொல்லை, நோய்பிணிகள், பிரச்சனைகள் எல்லாம் வந்து விடுகிறது. ஆனால் ஆவியானவர் வந்து இறங்கிவிட்டால், நம்மில் குடிகொண்டு விட்டால் நாம் பசுமையாக மாறுவோம். பாருங்கள், பாலை நிலம் பசுமையான தோட்டமாக மாறும், தோட்டம் காடாக மாறும். எவ்வளவோ வளமை, எவ்வளவோ செழுமை, எவ்வளவோ வளர்ச்சி, எவ்வளவோ சிறப்பு, எவ்வளவோ மேன்மை. தூய ஆவியானவரை பெற்றால்தான் இது எல்லாம் நடைபெறும். நான் 25 ஆண்டுகள் ஆகிய நாம் ஞானஸ்நானத்தில் ஆவியானவரை பெற்று இருக்கிறோம், உறுதி பூசலில் பெற்று இருக்கிறோம், உறுதி பெற்று இருக்கிறோம், திடம் பெற்று இருக்கிறோம், வரங்களை பெற்று இருக்கிறோம். அது புனிதப்படுத்தும் வரங்கள், பரிசுத்தமாக வாழ்வதற்கு.
ஆனால் அந்த வல்லமை வெளிப்பட வேண்டும். தூய ஆவியானவர் கொடுக்கப்பட்டது உண்மை, அந்த வல்லமை இறங்க வேண்டும். அந்த வல்லமை உன்னதத்தின் ஆவி இறங்குகிற பொழுதுதான் நம்மிலே மாற்றம் ஏற்படும். ஆவியானவர், நானும் 3 நாள் ஜெபித்தேன், அதிகாலை 3 மணிக்கு எழுந்து ஜெபித்தேன், தூய ஆவியானவருடைய வல்லமை வேண்டும் என்று காத்திருந்து ஜெபித்தேன். 3ஆம் நாள் என்னிலும் ஆவியானவர் பொழிய பெற்றார். இப்போது 25 ஆண்டுகளாக இந்த தூய ஆவியானுடைய வல்லமையில் தான் ஆண்டவர் பணியாற்ற செய்து கொண்டிருக்கிறார். அன்றிலிருந்து தான் என்னுடைய வாழ்விலே மாற்றும். அதற்கு முன்பாக நானும் ஒரு சாதாரண ஒரு குருவாக, ஒரு பாவம் செய்யும் குருவாக, பாவ பழக்க வழக்கத்தில் இருந்த ஒரு குருவாக, பலவீனமுடையவனாக நானும் வாழ்ந்து கொண்டேன். என்று ஆவியானவர் இறங்கினாரோ, அந்த வல்லமை இறங்கியதோ, ஆவியானவர் என்னை ஏக்கினார், ஆவியானவர் என்னை வழி நடத்தினார். உனது உடல் எனது ஆவி தங்குகிற ஆலயம் மகனே என்று சொல்லி அவ்வப்போது கண்டித்து திருத்தினார். இதுதான் ஆவியானவர் நம்மை மாற்றுகிற, புதுப்பிக்கிற, புது பிறப்பு கொடுக்கிற, மறுபிறப்பு அடைய செய்கின்ற ஒரு ஆசீர்வாதம். எனவே இன்று நமக்கு தேவை முதலில் இயேசு, அவருடைய தூய இரத்தம். அந்த இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை புனிதப்படுத்தும், மீட்பை கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக சாத்தான் என்ன செய்வான்? நீ பரிசுத்தமாகி விட்டாயா, இன்னும் உனக்கு சோதனைகளை கொடுக்கிறேன், கவர்ச்சிகளை காட்டுகிறேன், உலக இன்பங்களை அளிக்கிறேன், உலக பொருட்களை கொடுக்கிறேன், நீ கடவுளிடம் போகிறாயா அல்லது இவற்றை அனுபவிப்பாயா என்று சாத்தான் குப்பைகளை அவன் கொடுத்து கொண்டே இருப்பான். எத்தனை பேர் அதில் போய் விழுந்திருக்கிறாங்க? எத்தனை பேர் தவறு செய்கிறாங்க? சாத்தானுடைய கவர்ச்சியிலே, அவன் காட்டுகின்ற பாதையிலே நடந்து தவறு இழைத்து பாவம் கட்டி கொண்டு பாதாளத்திற்கு போய் கொண்டிருப்பவர்கள், அழிந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர்? எனவே ஆவியானவர் வருகின்ற பொழுது, துணையாளர் வருகின்ற பொழுது நிறைய உண்மையை நோக்கி வழி நடத்துவார். மரியாளுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர், பரிசுத்தத்தின் ஆவியானவர் அவரை இறுதி வரையில் பரிசுத்தமாக காப்பாற்றினார். ஆவியானவர் இயேசுவை அவரிடம் பிறக்கச் செய்தார். இயேசுவை தாங்கியவராக இருந்தார். இயேசுனுடைய வார்த்தைகளை அவர் தன் உள்ளத்திலே கொண்டிருந்தார். இயேசுவை அவர் மகிமைப்படுத்தினார். இயேசுவை அவர் பெருமைப்படுத்தினார். மரியாள் என்னைக்கு தனக்காக வாழ்ந்தவர் கிடையாது. மரியாள் எல்லாம் எனக்கு வாங்க, எனக்கு மாலை போடுங்க, எனக்கு விழா எடுங்க அப்படின்லாம் சொல்கிறவங்களே கிடையாது. நாம் தான் இந்த விழா எடுத்துக்கிட்டு மரியாளை அவங்களுக்கு தேர் வச்சுக்கிட்டு, ஆனால் மரியாள் நினைப்பார், என் மகனை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லையே, என் மகனுடைய அருள் தேவை என்று யாரும் தேடுவதில்லையே, என்னுடைய மகனை யாரும் புகழ்ந்து அவரை ஆராதிப்பதில்லையே, அவர் சொல்வதை செய்வதில்லையே. மரியாளுக்கு வேதனை உண்டு. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், பூ போட்டுட்டோம், ஜெபமாலை சொல்லிட்டோம், இதெல்லாம் நடந்துடும். அது கிடையாது. வார்த்தை பிரகாரம் வாழ்கிறோமா? இறை வார்த்தையின் வழியில் நடக்கிறோமா? உண்மை வழியில் நடக்கிறோமா? இந்த உண்மை நம்மிடம் இருக்கிறதா? இறை வார்த்தை இருக்கிறதா? இப்பெல்லாம் என்ன இருக்கிறது? செல்போன் தான் இருக்குது. செல்போனில் என்ன வருகிறது? தீய ஆவிதான் வருகிறது. தீய ஆவி உங்களை தொடுகிறது. தீய ஆவி அதன் மூலமாக உங்கள் கண்கள் வழியாக, காதுகள் வழியாக தீய ஆவி இறங்கி உங்களில் குடிகொண்டு உங்களை நாசப்படுத்துகிறது. குடும்பங்களை, கணவன் மனைவியை, பெற்றோர் பிள்ளைகளை நாசப்படுத்தி வருகின்றது. ஆனால் இதே இந்த உண்மையின் வார்த்தைகளை படித்து, ஆவியின் வல்லமையால் படித்து நடப்பவர்கள் புனிதம் பெறுகிறார்கள், காப்பாற்றப்படுகிறார்கள். இதை நாம் உணரணும். எனவே இயேசு தேவை, மரியாள் தேவை. மரியாளிடமிருந்து நாம் பெற வேண்டியது இயேசுவையும் ஆவியானவரையும், வேற எதையும் கேட்கக்கூடாது. மற்றதெல்லாம் சேர்த்து தரப்படும். அம்மா உங்களிடம் பிறந்த இயேசு எனக்கு வேண்டும், உங்களிடம் இறங்கிய ஆவியானவர் எனக்கு வேண்டும், நான் ஆவியால் நிரப்பப்பட வேண்டும்,
நானும் தூய ஆவியின் ஆலயமாக மாற்றம் பெற வேண்டும். இப்படி நாம் ஜெபிக்கிற பொழுது அந்த பாருங்கள், இயேசு சொன்ன உடனே, உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன உடனே ஓடிப்போன சீடர்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி ஒரு தாயாக இருந்து ஆறுதல் சொல்லி அரவணைத்து, என் மகன் சொன்னதை கேளுங்கள், நாம் காத்திருந்து ஜெபிப்போம், ஆவியாருடைய வருகைக்காக ஜெபிப்போம் என்ற ஒரே மனதோடு அந்த 9 நாட்கள், ஒரே ஒரு நவநாள், இயேசு ஏற்படுத்திய ஒரு நவநாள், இந்த தூய ஆவியானவருக்கான நவநாள். மற்ற நவநாள்லாம் மனுஷன் ஏற்படுத்தியது. இயேசு சொன்ன ஒரே நவநாள் தூய ஆவியானுடைய வருகைக்காக. அதை தான் நம்முடைய மறைமாநிலத்தில் இந்த ஆண்டு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். மரியாளோடு ஒரே மனதோடு தூய ஆவியானவர் வாக்களிக்கப்பட்ட அந்த உன்னதத்தின் வல்லமை வேண்டும் என்று ஜெபித்த பொழுது அவர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்டார்கள், ஆட்கொள்ளப்பட்டார்கள். அவளிடமிருந்து பயம் நீங்கியது, கவலை நீங்கியது, தீமைகள் எல்லாம், பலவீனங்கள் நீங்கியது. அவர்கள் முற்றிலும் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார்கள். உன்னதத்தின் வல்லமை இறங்கியது. தூய ஆவியானவர் அவர்களுள் தங்கினார், இறங்கினார், அவர்களை ஆட்கொண்டார். இப்போது அவளுடைய உடலும் தூய ஆவியின் ஆலயமாக மாறியது. மாற்றம் பெற்றார்கள், வாழ்வு பெற்றார்கள், சாட்சிகளாக மாறினார்கள். அத்தகைய வல்லமை இனிமேல் நமக்கு வேண்டும். இந்த காலம் பொல்லாத காலம். இனி வர இருக்கிற நாட்கள் பொல்லாத நாட்கள், கேடுகளின் நாட்கள், இறுதி நாட்கள் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் எங்களை அடிக்கடி நற்செய்தி போய் அறிவித்து கொண்டே இரு என்று வேகமாக, எனக்கு சுகமில்லாவிட்டாலும் தினந்தோறும் நற்செய்தி பணி செய்து கொண்டு செல்ல வைக்கிறார் என்றால் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது, ஏதோ ஒன்று இந்த உலகத்திலே நடக்கப் போகிறது. இதை உணர்ந்து நாம் இறுதி நாட்களிலே மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த வாக்குறுதி நிறைவேற இப்போது நாம் மரியாளோடு ஜெபிக்க வேண்டும். ஜெபித்து அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக இப்போது நாம் எழுந்து நிற்போம். எழுந்து நில்லுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் தூய ஆவியின் ஆலயமாக மாறணும். இயேசுவே, நீங்கள் வேணும், என்னை கழுவுங்க ஆண்டவரே, தூய இரத்தத்தால் கழுவும். இயேசுவே, யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும் என்று வாக்கு கொடுத்தீரே. அந்த வல்லமை வேணும் ஆண்டவரே, அந்த தூய ஆவி வேணும். நான் தூய்மையாக இருக்கணும், தூய ஆவியின் ஆலயமாக இருக்கணும், நற்குணங்கள் இருக்கணும், நன்மை செய்பவராக மாறணும். அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் உடையவராக நான் மாற்றம் பெற வேண்டும். மீண்டும் அந்த உன்னதத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அபிஷேகத்தின் ஆவி இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் இறங்குவாராக. இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பெந்தகோஸ்து பெருவிழாவின் துவக்க வேளையிலே ஆண்டவரே, இதோ இந்த அன்னையின் திருத்தலத்திலே நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தூய ஆவியானவர் இறங்கட்டும் ஆண்டவரே. அக்கினி வல்லமை இறங்கட்டும். அக்கினி நாவு வடிவில் இறங்கிய ஆவியானவர் மீண்டும் இறங்குவாராக. இதோ இந்த திருக்கூட்டம் முழுவதும் இயேசுவே உம்மை நம்புகிறோம், இயேசுவே நாங்கள் உம்மிடம் கேட்கிறோம். அதே ஆவியானுடைய அபிஷேக வல்லமை இப்பொழுதே இறங்குவதாக, உன்னதத்தின் வல்லமை இறங்குவதாக. கரங்களை விரிப்போம். எல்லாரும் கரங்களை விரித்து அப்பாவுமது ஆவியை அனுப்பும். இயேசுவே உம்முடைய ஆவியால் நிரப்பும். எல்லாரும் கேளுங்க. இன்றிலிருந்து ஒரு மாற்றம் பெற்ற கிறிஸ்தவ வாழ்வு வேண்டும். பாடற் குழுவினர் அங்கு அக்கினி நாவு வடிவிலே அந்த பாடல் கொஞ்சம் பாடுவாங்க. பாடி பிறகு தொடர்ந்து ஆவியானவரிடம் வல்லமையை வேண்டுவோம். பாடலை பாடுவோம். அப்பா விண்ணக தந்தையே, உம்முடைய திருமகன் இயேசுவை நம்பி அவருடைய தாயின் அரவணைப்பிலே நாங்கள் எல்லாரும் கூடி ஜெபிக்கிறோம். இதோ எங்கள் நம்பிக்கையை பார்த்து உம்முடைய தூய ஆவியாரால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே.
அக்கினினாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. அக்கினினாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே உருமாற்றும் ஆண்டவரே. ஆவியானவரே வாரும் ஆண்டவரே, ஆற்றலானவரே உருமாற்றும் ஆண்டவரே. அக்கினினாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. அக்கினினாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. இறுதி நாளிலே மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். உங்கள் புதல்வர் புதல்வியர் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் முதியோர் கனவுகளையும் இளையோர் காட்சிகளையும் காண்பர். அந்நாட்களில் பணியாளர் பணிப்பெண்கள் மேலும் என் ஆவியை பொழிந்தருள்வேன். அப்பாவுடைய வாக்குறுதி நிறைவேறட்டும். இயேசுவே அந்த வாக்குறுதியை பெற்று தந்தருள்வீராக. தூயனாவினை அருளி ஜெபிக்க வேண்டுமே, புதிய மொழிகளை பேசி துதிக்க வேண்டுமே. தூயனாவினை அருளி ஜெபிக்க வேண்டுமே, புதிய மொழிகளை பேசி துதிக்க வேண்டுமே. பேதுருவை போல எழுந்து நிற்க வேண்டுமே, பேதுருவை போல எழுந்து நிற்க வேண்டுமே. 3000 மனிதர்களை பிடிக்க வேண்டுமே, 3000 மனிதர்களை பிடிக்க வேண்டுமே. அக்கினினாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. சப்பலை வெளிக்கரமா இறங்குவாராக, ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வாராக, வரங்கள் கொடைகள் கனிகளால் நிரப்புவாராக. நன்றி ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை கேட்டபடியால் நன்றி நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் நம்மில் இறங்கி இருக்கிறார், அருட்கொடைகளை பொழிந்து கொண்டிருக்கிறார். இப்போது நாமும் இறைவேண்டல் செய்வோம். இயேசு விண்ணேற்றமான நாளிலிருந்து இயேசுவின் தொண்டர்கள் புனித கன்னிமரியா தலைமையில் உணவறையில் ஒன்று கூடி அனுப்பப்பட இருந்தவரான தூய ஆவியாரின் வருகைக்காக ஜெபித்ததை மனக்கண் முன் கொண்டு வந்து நாமும் இப்போது மன்றாடி ஜெபிப்போம். தூய ஆவியாரை நோக்கி திருச்சபையின் நலன்களுக்காக ஜெபிப்போமாக. தூய ஆவியாரே, உம் பரிசுத்த திருச்சபை மீது உமது அருளால் இறங்கி உமது வல்லமையால் அதனை தூய்மைப்படுத்தும். உமது மகிமை திருச்சபையில் விளங்கச் செய்யும். தூய ஆவியாரே, உமது வருகையால் திருச்சபையில் திருநிலைப்படுத்தப்பட்ட உம் ஊழியர்களாய் எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அனைவரையும் உமது அருட்கொடைகளால் நிரப்பும். உண்மையின் ஆவியானவரே, எல்லா நாட்டு மக்களும் ஒரே விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக உமது ஒளியை அனைவர் மேலும் வீசி அருளும். திருச்சபையின் ஆன்மாவும் வழிகாட்டியும் ஆளுநருமான தூய ஆவியாரே, விண்ணுலக அறிவிலும் தளராத ஆர்வத்திலும் வாழ்வின் தூய்மையிலும் எங்கள் அனைவரையும் வழி நடத்துவீராக. தூய ஆவியாரை நோக்கி நம் ஆன்ம வாழ்வின் வல்லமைக்காக மன்றாடுவோமாக. சேர்ந்து தூய ஆவியாரே, வாழ்வோரின் ஒளியே, உமது ஒளியை என் இதயத்தில் வீசி என் ஆன்மாவின் பாவக்கரைகளை நீக்கி மாசு அனைத்திலும் என்னை தூய்மையாக்கும். இவ்வுலக பொருட்கள் அனைத்தையும் நான் இறைவனின் திருவுளத்துக்கேற்ப பயன்படுத்துவேனாக. பயத்தினால் சேர்ந்து பயத்தினால் அலைகழிக்கப்பட்ட இயேசுவின் தொண்டர்களை உமது வருகையால் திடப்படுத்திய தூய ஆவியாரை, உம் அருளை நாடி நிற்கும் என் மீது இறங்கி அருளும். மனிதனால் புகழப்படுவதை நான் நாடாது இறை இயேசுவுக்காகவே என் வாழ்க்கை நிலையில் கடமைகளை குறையின்றி கரையின்றி நிறைவேற்ற எனக்கு ஆறுதல் தாரும்.
தூய ஆவியாரே, எளியோரின் ஆறுதலை, தூய்மையின் வடிவை, எளிமையிலும் தூய்மையிலும் நாங்கள் உம்மை அன்பு செய்து உமது ஏவுதல்களின் குரலுக்கு பணிந்து நடக்க அருள் தாரும். என்றும் பற்றாத அன்பே, விண்ணுலகில் இருக்கும் மனிதர்களின் இறையன்பு என் ஆன்மாவையும் ஆட்கொள்வதாக. இவ்வாழ்வில் உம்மை அன்பு செய்வதால் மறு உலகில் உம்மை என்றென்றும் அன்பு செய்ய தகுதி பெறுவோமாக. ஆமென். என்றென்றும் வாழும் இறை தந்தையே, உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் இறை மகனே, உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும். என்றென்றும் வாழும் இறை ஆவியாரே, உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை ஆசீர்வதியும். எங்களை படைத்த தூய தந்தையே, உமக்கே நன்றி கூறுகிறோம், எங்களை ஆசீர்வதியும். எங்களை மீட்ட திருமகனே, உமக்கு நன்றி கூறுகிறோம், எங்களை ஆசீர்வதியும். எங்களை தூய்மைப்படுத்தும் தூய ஆவியாரே, உமக்கு நன்றி கூறுகிறோம், தூய ஆவியாரே என்றும் வற்றாத அன்பே, உம்மை அன்பு செய்கிறோம். தூய ஆவியாரே என்றும் வற்றாத அன்பே, உமக்கு நன்றி கூறுகிறோம், தூய ஆவியாரே என்றும் வற்றாத அன்பே, உம்மை வணங்கி ஆராதிக்கிறோம். தூய ஆவியாரின் பத்தினியாகிய புனித மரியே, எனது ஆன்மாவை தூய ஆவியாருக்கு ஏற்புடைய இல்லமாக செய்தருளும். ஜெபிப்போமாக. நிறைவுள்ளவரான எங்கள் வானக தந்தையே, பனி பொழிவது போல தூய ஆவியார் எங்கள் இதயத்தின் ஆழத்தில் இறங்கி வந்து எங்களை தூயவராக்கி நாங்கள் ஆன்ம வளம் பெற செய்தருள்வாராக. ஆமென்.